இப்பவே நான் கூகுள்ல சர்ச் பண்றேன். இந்த சிட்டில யார் பெஸ்ட் ஆஸ்ட்ராலஜரோ அவர்கிட்ட போய் காமிக்கலாம். புரிஞ்சுதா? ஜோசியரே, என்னோட தம்பி ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு போய் இவங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட காட்டியிருக்காங்க. ஆனா அவங்க இந்த ஜாதகம் ரெண்டும் ஒத்து போகல. கல்யாணம் பண்ணா ஒரே தொழில இருக்கிறவங்க ஒருத்தர் விமர்சனம் பண்றது தப்பு. அவர் போட்டு பார்த்த கணக்கு தப்பா இருக்கலாம், இல்ல அடிப்படையான சில விஷயங்களை அவர் யோசிக்க தவறி இருக்கலாம். குரு பார்வையில ஜென்ம சனி அப்படி இப்படின்னு இருக்குங்களே. இது நல்ல சீட்டா. இது ஐயா கிட்ட திறந்து காமிக்கலாமா? இதனால ஐயா ஒரு தோசமெல்லாம் போயிருமா? சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு. ஜாதகக்காரருக்கு ராசிநாதனா இருக்கிறவர் சுக்கிரன் ராசிநாதனா இருக்கிறப்போ இப்ப தன அதிபதி புதனுக்கும் அஷ்டமாதிபதி குருவுக்கும் பரிவர்த்தனை நடக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, எந்த காரியத்தை எடுத்தாலும் ஏதாவது ஒரு இடைஞ்சல் வரும், சிக்கல் வரும், கஷ்டம் வரும். நடக்குமா நடக்காதாங்கிற சந்தேகம் கண்டிப்பா வரும். ஆனா கடைசியா நல்லபடியா முடிஞ்சு போகும். சனி பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரு 7வது இடத்துக்கு வந்திருக்கிறாரு. கண்டக சனின்னு சொல்லுவோம். இந்த பையனோட ராசிக்கு சனி என்னைக்குமே கெடுதல் பண்ணாது. என்ன ஒண்ணு வக்ர காலத்துல கொஞ்சம் படுத்தும். வேலையில படுத்தலோ, குடும்பத்திலயோ அல்லது வெளியில வேற ஏதாவது பிரச்சனையோ கண்டிப்பா இருக்கும். ஆனா உச்சகட்ட பாதிப்பு இருக்காது. ஏன்னா இந்த ஜாதகக்காரரோட கட்டமைப்பு அப்படி. ஐயா, அப்போ இந்த கல்யாணத்தை பண்ணிடலாம்னு சொல்றீங்களா? யோசிக்கவே வேண்டாம், ஜாம்னு பண்ணுங்க. 2 பேரும் அமோகமா இருப்பாங்க. அமோகமா இருக்குமா பொருத்தமெல்லாம்? என்ன சந்தேகம் உங்களுக்கு? இந்த 2 ஜாதகத்தை பார்த்த வரைக்கும் 10க்கு 8 பொருத்தம் பிரமாதமாவே பொருந்திருக்கு. புத்திர பாக்கியம் நல்ல பிரகாசமா இருக்கு. 2 பேரும் குறைஞ்சது 50 வருஷம் புருஷன் பொண்டாட்டியா அமோகமா வாழ்வாங்கன்னா அடிச்சு சொல்லுதே கட்டமெல்லாம். பின்ன அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு? அல்பாயுஸ்னா சொன்னாரு. அதையும் மீறி நீர் நடவடிக்கை எடுத்தால் உடனே நான் எதிர்த்த அதிகார ஆட்சியின் அலங்கோரத்தை தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இங்கிலீஷ்களில் விளம்பரப்படுத்தி உம்முடைய மானத்தை ரயில், கப்பல், ஏரோப்ளேன் எல்லாவற்றிலும் பார்சல் செய்து விடுவேன். அத்தோடு விட்டு விடுவேனா, உன் மீது ஆயுள் நஷ்ட வழக்கு தொடர்ந்து இந்த யமலோகத்தில் இருக்கும் 2 சாமான்களையும் ஜப்தி செய்து எடுத்துட்டு போடுவேன். என்ன சொல்றீரு? சித்திரகுப்தா, வந்தது அனர்த்தம். இவன் சாதாரண ஆள் அல்ல. யமனாகிய என்னையே திணற வைக்கும் யம பயங்கரனாக இருக்கிறான். எப்படியாவது சமாதானப்படுத்தி பூலோகத்திற்கு அனுப்ப வழி தேட வேண்டும். என் கணக்கு சரின்னா இந்த பையன் குறைஞ்சது 78 வயசு வரைக்கும் நோய் நொடி இல்லாம இருப்பாரு. உங்களோட 52வது வயசு வரைக்கும் அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு, கருமாயப்பட்டு, கேவலப்பட்டு ஒரு பிச்சைக்காரனை விட படாத பாடுபடுவீங்க. 52 வயசுக்கு மேல அதுவே பழகிறோம். ரொம்ப சந்தோஷங்க. இப்பதான் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. என்னடா இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு ரொம்ப பயந்துட்டோம். இதனால சம்பந்தி அம்மாக்கு வேற மன கஷ்டம். போன வாரம் ரேஷன் கடையில 5 கிலோ பாமாயில், 5 கிலோ ரவை, 3 கிலோ சீனி வாங்கியிருக்க. ஆஹா, ஐயா, நீங்க என்னையா ஜோசியரு? பரவாயில்லம்மா, இப்ப உங்க சந்தேகம் எல்லாம் தீர்ந்ததுல எனக்கு அதுவே போதும். ஏங்க லட்சணம் கொடுங்க. நீ எடுத்து கொடுமா. இல்ல இருக்கட்டும். என்னங்கய்யா?
சரி அப்ப நாங்க கிளம்புறோம். சரி.